தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைப்பு. சுரேஷ் சலே மனு இடைமனுக்கள் மீதான விசாரணை ஆகஸ்ட் 10 வரை ஒத்திவைப்பு. பலாலி விமான நிலைய காணி இழப்பீடு உறுதிமொழி ஆவணத்தை சுற்றி காணி உரிமையாளர்கள் கவலை. செம்மணி அகழ்வாய்வில் புதிய மனித எலும்புக்கூடுகள் மற்றும் சிறுவர் ஆடைச்சிதைவுகள் மீட்பு. ஆகஸ்ட் மாத லிட்டோ எரிவாயு விலையில் மாற்றமில்லை, நிறுவனம் அறிவிப்பு. பூஜித் ஹேமசிறி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கருத்து, ஜனாதிபதியிடம் நடவடிக்கை கோரிய எம்பி. வீடற்ற குறைந்த வருமான குடும்பங்களுக்கு 30,000 புதிய வீடுகள், அரசின் தேசிய வீட்டு வசதி திட்டம். திட்டமிட்டபடி நடைபெறும் உயர்தர மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைகள், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த மாதம் இடம்பெற்ற வன்முறை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அவர், சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் அதன் அறிக்கை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்ற மோதலில் 22 கைதிகளும் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்ததுடன் 21 அதிகாரிகளும் 106 கைதிகளும் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலாக வழங்கக்கூடிய நிவாரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் விசேட குழு ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் இழப்பீடு, ஓய்வூதிய உரிமைகள் மற்றும் அதிகாரிகள் பெற்றிருந்த கடன்கள் தொடர்பாக தேவையான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சம்பவத்தில் காயமடைந்த அதிகாரிகளின் உடல்நிலை, நிரந்தர இயலாமை உள்ளிட்ட விடயங்களை சம்பந்தப்பட்ட குழு ஆராய்ந்து அதற்கேற்ற பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனு தொடர்பான இடைமனுக்களை மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேலதிக விசாரணைக்காக ஒத்திவைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதற்கு எதிராக சுரேஷ் சலே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அந்த மனுவுக்கு எதிராக இடைமனு தாக்கல் செய்திருந்த பல தரப்பினரின் சார்பில் சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். அவர்களில் கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் முன்னிலையாகினர். இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்டறிந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைமனுக்கள் தொடர்பான மேலதிக பரிசீலனையை 2026 ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய விரிவாக்கத்திற்கான காணி சுவீகரிப்பு மற்றும் இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடலில் காணி உரிமையாளர்கள் முன்வைக்கப்பட்ட உறுதிமொழி ஆவணத்தின் உள்ளடக்கம் குறித்து பல சந்தேகங்களையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டுள்ளனர். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகளுடன் காணி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சுமார் 267 ஏக்கர் காணிகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய திட்டத்திற்காக மேலும் காணிகள் தேவைப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணிகளுக்கான இழப்பீடு 2022ஆம் ஆண்டின் சந்தை மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் என்றும் இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு ஏற்ப வட்டி தொகையும் சேர்க்கப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கம் எனினும் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழி ஆவணத்தில் காணியின் அமைவிடத்தை பொருட்படுத்தாமல் பரப்பளவை மட்டும் அடிப்படையாக கொண்டு இழப்பீடு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஒவ்வொரு காணிக்கும் தனித்தனியாக மதிப்பீடு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. மேலும் காணிக்கு வழங்கப்பட உள்ள இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு என்பது தெளிவாக குறிப்பிடாமல் ஆவணத்தில் கையொப்பமிடுமாறு கோரப்பட்டதாகவும் அதற்கு பல காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது.
இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து காணி உரிமையாளர்கள் சார்பில் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. அவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் உறுதிமொழி ஆவணத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பல காணி உரிமையாளர்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை பாதுகாக்கும் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதுடன் நியாயமான தீர்வும் வெளிப்படையான இழப்பீட்டு நடைமுறையும் அவசியம் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் இன்று நடைபெற்ற பணிகளின் போது மேலும் 8 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற அனுமதியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த அகழ்வாய்வு தற்போது 45வது நாளை எட்டியுள்ளது. அதேவேளை முன்பே அடையாளம் காணப்பட்டிருந்த 5 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வாய்வின் போது நாணய குற்றி ஒன்று மற்றும் சிறுவர்களின் ஆடைகளுடன் தொடர்புடையதாக காணப்படும் சில பொத்தான்கள் உள்ளிட்ட பொருட்களும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களை உள்ளடக்கி இதுவரை 99 நாட்கள் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் மொத்தமாக 499 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றின் 494 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் தொடர்பான மேலதிக நீதியியல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்ரோ உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்வு மற்றும் நாணய மாற்று விகிதத்தில் காணப்படும் சவால்கள் இருந்த போதிலும் நுகர்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் தற்போதைய விலைகளை தொடர்வதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைமுறையில் இருக்கும் விலைகளாக 12.5 கிலோ வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 4465 ஆகவும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 1792 ஆகவும் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 835 ஆகவும் காணப்படுகின்றன. எனவே இந்த மாத இறுதி வரை மேற்கண்ட விலைகளிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஜனாதிபதி சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி மரண தண்டனையை நிறைவேற்றும் தீர்மானத்தை எடுக்க முடியும் என குறிப்பிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களின் சட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் பல்வேறு விமர்சனங்களையும் அரசியல் கருத்துக்களையும் முன்வைத்தார். தாக்குதலுடன் தொடர்புடைய சிலர் வெளியில் சுதந்திரமாக இருப்பதாகவும் தண்டனை அனுபவித்து வருபவர்கள் வேறு எனவும் அவர் தனது உரையில் தெரிவித்தார். அத்துடன் விசாரணை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் தொடர்பிலும் அவர் விமர்சனங்களை முன்வைத்து சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தினார். வீடற்ற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்கும் நோக்கில் அரசின் தேசிய வீட்டு வசதி திட்டத்திற்காக 44,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் கெஸ்பேவ பிரதேச செயலக பிரிவில் வசதியான வீடு அபிவிருத்தி பெற்ற குடும்பம் என்ற வேலை திட்டத்தின் கீழ் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தேசிய வீட்டு வசதி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டிற்குள் நாடு முழுவதும் வீடற்ற 30,000 குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் வீட்டு வசதி அபிவிருத்தி மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, தோட்டப்பயிர்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் சமுர்த்தி மேம்பாட்டுத் துறையும் இந்த ஆண்டில் 1000க்கும் அதிகமான வீடுகளை நிர்மாணித்து தகுதியான பயனாளிகளிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
பேரிடர் அபாயம் தொடர்பாக தற்போது விசேட அச்சுறுத்தல் எதுவும் இல்லாததால் 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைகள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட அட்டவணைப்படியே நடைபெறும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகள் கலந்து கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் நடைபெறும் காலப்பகுதியில் கடுமையான வானிலை மாற்றங்கள் ஏற்படும் என்ற முன்னறிவிப்பு தற்போது இல்லாததால் பரீட்சை அட்டவணையில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் திகதியும், உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் திகதியும் ஆரம்பமாக உள்ளன. மேலும் பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அவசர நிலைகள் அல்லது இடர்களை உடனடியாக அறிவிப்பதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 117 அவசர உதவி இலக்கமும் தொடர்ந்தும் செயல்படும். பரீட்சை நடைபெறும் காலம் முழுவதும் முப்படையினர் மற்றும் காவல்துறையின் ஒத்துழைப்புடன் விசேட செயற்றிட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வது, வினாத்தாள்களின் போக்குவரத்து மற்றும் அதிகாரிகளின் கடமைகள் தடையின்றி நடைபெறுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வானிலை மற்றும் தொழில்நுட்ப நிலவரங்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் தொடர்ந்து வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.